السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، ஜஷ்னே மீலாத் சொசைட்டியினுடைய 75ஆம் ஆண்டு சீரத் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய 10ஆம் நாள் நிகழ்ச்சியை அருள்மறை இறை வசனங்களை ஓதி துவக்கம் செய்வதற்காக மதரசா உஸ்வத்துல் ஹசனாவின் மாணவர் அவரத்தர் எம் முகமது ஜாவித் ஃபஹீம் இறைமறை வசனங்கள் ஓதி நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية. لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال
إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونستنصره ونستشفيه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله هاديا وبشيرا ونذيرا وداعيا وسراجا ومنيرا. اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான, கண்மணியான காத்தமுல் நபியாதி, சையீதுல் அத்கியாதி, தாஜுல் அவுலியாதி, ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கே குடும்பி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும், சத்தங்களை செவிய இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக.
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய அருள்கொடை ஆரோக்கியத்தை வாழும் காலமெல்லாம் நிறைவாக நிரப்பமாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், நோய் நொடிகள், சங்கடங்கள், மன வருத்தங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள், விபத்துக்கள், கெட்ட மரணங்கள், நோய்கள் போன்ற எல்லா கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. யஷ்னி மீலாது சொசைட்டியினுடைய 25ஆம் ஆண்டு விழா 10வது நாளான இன்றைய தினம் தொடர் சொற்பொழிவினுடைய நிகழ்விலே இன்றைக்கு நாம் 10வது தினத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களங்களும் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களும் என்ற தலைப்பிலே இன்றைய தினத்தை உங்களோடு பல்வேறு செய்திகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னால் இதுவரை 9 நாட்களை நிறைவு செய்கிற பெரும் நசீபை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தொடரிலே பிறப்பிற்கு முன்னால் உள்ளது பிறந்த காலம், சிறுவயது வாலிபம், திருமண வாழ்க்கை, நபித்துவ வாழ்க்கை, மக்காவினுடைய 10 ஆண்டு கால அழைப்பும் பணியில் ஏற்பட்ட சோதனைகள், மக்காவின் கடைசி 3 ஆண்டு காலங்களில் ஏற்பட்ட வரலாற்று பிரசித்தி பெற்ற சரித்திர சம்பவங்கள், அதை தொடர்ந்த மதீனாவினுடைய ஹிஜ்ரத் வரை இதுவரை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். மதீனாவினுடைய ஹிஜ்ரத் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய ஆட்சியாளராக அதிகார பீடத்திலே அமர்ந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகோதர உணர்வையும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் ஒப்பந்த உறவையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு அரசியல் தலைவராக சமூகத்தினுடைய எதிர்காலத்தை நோக்கி கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியம் என்ற மிக நீண்ட தூர நோக்கான திட்டங்களுடன் மதீனாவினுடைய பயணத்தை துவக்கி இருக்கிற காலகட்டம். அந்த 2 ஆண்டுகளில் தான் எல்லா கடமைகளும் வந்தது. குர்பானியிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்திலிருந்து, ஹஜ்ஜை தவிர உள்ள கிட்டத்தட்ட எல்லா கடமைகளும் மதீனாவுக்கு போய் அந்த 2 வருஷத்துல கிட்டத்தட்ட இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்று சொல்லுகிற பெரும்பான்மையான கடமைகள் கிடைத்து விட்டது. ஹஜ்ஜி மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறது. ஹஜ்ஜி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆயுளை நிறைவு செய்கிற ஒரு வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜி கடமையாச்சு. கிட்டத்தட்ட மற்ற கடமைகள் எல்லாம் தயார் நிலையில இந்த சமூகத்துக்கு வழிநடத்துகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை துறைகளுக்கும் கிட்டத்தட்ட வழிகாட்டியாக மதீனாவினுடைய ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை மிக்க ஒரு பயணத்தை துவக்கி இருக்கிற நேரத்தில் இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், நெறிமுறைகள், கோட்பாடுகள், கொள்கைகள் இதுவெல்லாம் வகுத்து தரப்பட்டு ஒரு அழகான ஒரு நாகரிகமான ஒரு சமூகம் பயணிக்கிற நேரத்தில் அவர்களை முட்டுக்கட்டி போடுவது போல மக்காவில் இருந்து இவர்களுடைய அபாரமான வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும். இது இப்படியே இவர்களை விட்டா இவர்கள் பெரிய அளவுல வளர்ச்சிக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருவாங்க என்று மக்காவில் இருந்து கொண்டு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். இவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கான தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். தாயிஃபுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல அப்படிப்பட்ட எதிர்ப்பு யாரையும் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அபிசீனியாவுக்கு போனப்போ அபிசீனியா மன்னர்கிட்டையும் போய் அவர்களுக்கு தண்டனை இடம் கொடுக்க கூடாது, உங்க ஊர் நாடு வந்திருக்கிறாங்க, அடைக்கல் தேடி வந்திருக்கிறாங்க, எனவே அவர்களை நீங்க விரட்டி விடணும், கைது பண்ணணும், தூக்குல போடணும் என்றெல்லாம் மக்கா சார்பா போய் அபிசீனியா மன்னர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க. அவர் இவர் கோரிக்கை நிராகரிச்சுட்டு உங்க வேலை பார்த்துட்டு
பண்ணிட்டான். அதுக்கு பிறகு அழைத்து பேசும்போது இவர்களுடைய கோட்பாடு கொள்கைகள் இதெல்லாம் பற்றி குர்ஆனை பத்தி எல்லாம் அந்த அபிசீனியா கிறிஸ்தவ மன்னர் கேட்டாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அவ்வளவு செய்திகளை குர்ஆன் சுமந்திருக்கிறது. கிறிஸ்தவர்களை பத்தி அவ்வளவு செய்திகளை குர்ஆன் சுமந்திருக்கிறது. பைபிள்ல கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வளவு கண்ணியமா பேசப்படல. அப்படி குர்ஆன் அவ்வளவு கண்ணியமாக அது குர்ஆன் பேசுகிற ஒரே ஒரு பெண்ணுடைய பெயர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். வேற எந்த பெண்ணுடைய பெயரும் குர்ஆன்ல கிடையவே கிடையாது. நீங்க குர்ஆன் முழுக்க தேடி பாருங்க, நல்லவர்களாக இருக்கட்டும் இல்லை குற்றவாளிகளாக இருக்கட்டும், எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாட்டான். ஏன்னா ஒரு பெண் எப்படி மறைக்கப்பட வேண்டியவளோ, ஒரு பெண்ணுடைய கண்ணியம் எப்படி மறைக்கப்படணுமோ, ஒரு பெண்ணுடைய மானம் எப்படி மறைக்கப்படணுமோ, அப்படி இஸ்லாம் அவளுடைய பெயரை கூட மறைக்கணும் சொல்வது பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பெண்ணுடைய பெயர் அல்லாஹ் பயன்படுத்தவே மாட்டான். அது நல்ல பெண்களாக இருந்தாலும் சரிதான், அது பாவம் செய்யற பெண்களாக இருந்தாலும் சரிதான். லூத் நபி, நூஹ் நபியுடைய மனைவிமார்கள் எல்லாம் காஃபிர்களாக வாழ்ந்தவர்கள். அல்லாஹ் இம்ராத்து ஃபிரௌன், இம்ராத்து லூத், இம்ராத்து நூஹ் நல்ல மனைவியை பற்றி சொல்லும்போது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவங்களையும் இம்ராத்துன்னு தான் சொல்றான். அதே மாதிரி கெட்ட மனைவியான நூஹ் நபியுடைய மனைவியை பற்றி சொல்லும்போது நூஹினுடைய மனைவி சொல்லுவானே தவிர அவங்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல சொல்லப்பட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. யா நிசா அன்-நபி, நபியின் மனைவிமார்களே அப்படின்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அப்ப ஒரு பெண்ணுடைய பெயரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யல, சொல்றதில்லை. ஏன்னா அது அவர்கள் மறைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள், பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மறைக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல புர்காவுடைய ஹிஜாபுடைய சட்டத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், லாலிக அத்னா அன் யுஅரஃபன ஃபலாயிஹுதை. ஏன் புர்கா பெண்கள் போடணும்னு சொல்றோம்? புர்காவுடைய சட்டம் ஏன் வந்துச்சு, ஹிஜாபுடைய சட்டம் ஏன்? அல்லாஹ் அதுக்கு ரெண்டு காரணம் குர்ஆன்ல சொல்றான். நபியே, உங்க மனைவிமார்கள், உங்களுடைய பெண் மக்கள், உங்களுடைய மூமினான பெண்கள் அத்தனை பேர்களையும் புர்கா போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதற்கு காரணத்தை ரெண்டு காரணம் சொல்லுவான். ஒண்ணு, அவர்கள் தீங்குகளிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இரண்டாவது காரணம் சொல்லுவான், அவர்கள் கண்ணியமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். மரியாதையினுடைய அடையாளம் பொறுக்காங்க. அல்லாஹ் அவர்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு பேனா இருக்கிற அது மூடியோடு இருந்தால்தான் பாதுகாப்பு, அது மறைக்கப்படணும். அது அதனால எவ்வளவு தூரம் மறைக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள், அவ்வளவு தூரம் பாதுகாக்கப்படுகிறார்கள். எனவே பெண்களுடைய அந்த புர்காவினுடைய சட்டங்களுக்கு பின்னணியில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அதனால பெண்கள் மறைக்கப்படணுங்கிறதுக்காக தான் குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை தவிர வேற எந்த பெண்ணுடைய பெயரும் குர்ஆன்ல கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை மட்டும் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சான்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் ஈசா நபியை கடவுளாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், மரியமின் மகன் ஈசா, மரியமின் மகன் ஈசா, மரியமின் மகன் ஈசா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானோ அம்மா பெயரை சேர்த்து தான் அல்லாஹ் சொல்லுவான். மரியமுடைய மகன் ஈசா, ஏன்னா வாப்பா இல்லாம பிறந்திருக்கிறார், அதனால மரியமின் மகன் ஈசா. அம்மாவோடு பிறந்துட்டார், அதனால கடவுள் இல்லை. எப்போ ஒரு தாய்க்கு பிறப்புன்னு வந்துருச்சோ பலகீனம் வந்துருச்சு, கடவுளுக்கு பலகீனம் இருக்காது. அதனாலதான் அல்லாஹ் தன்னைப்படுத்தி அடையாளப்படுத்தும் போது லம் எலிது வலம் யூலது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, அவன் யாருக்கும் பிள்ளையும் இல்லை, அவன் யாருக்கு பிள்ளைன்னு சொன்னாலும் பலகீனம் ஏற்பட்டு போகும். அப்ப அதனால அல்லாஹ் மரியமுக்கு பிறந்த மகன் ஈசா எப்போ அல்லாஹ் சொல்லிட்டானோ அப்பவே பிறப்பு, அவருக்கு ஒரு தாய் இருக்கு, தாயின் வந்த பின்னால பலகீனம் ஏற்பட்டு போகும். அதனால அல்லாஹ் அதற்காகத்தான் அவ்வளவு சொல்லியும் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சமுதாயம் இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக ஆக்கினார். அவரையும் பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே தொற்று குழந்தையாக இருக்கும் போது பேசணும், அல்லாஹ் பேச சொன்னான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொற்றுல கை காட்டினாங்க, அந்த குழந்தை பேசியது. தொட்டிலில் பேசிய குழந்தையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். பிறந்த குழந்தை பேசிச்சு நம்ம நம்பி இருக்கிறோம், அது நம்ம கொள்கை. குர்ஆனும் அப்படித்தான் சொல்லுது. என்ன பேசினாங்க? ஈசா நபி பேசிய முதல் வார்த்தையே இன்னி அப்துல்லா,
நான் அல்லாஹ்வின் அடிமை அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அர்த்தம் மட்டும் எடுத்துட்டு அல்லாஹ் ஆகிட்டான். அல்லாஹ்வின் அடிமை என்று தான் பேசவே ஆரம்பிக்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதனால அபிசீனியா அன்னைக்கு கிறிஸ்தவ நஜாஷி கையில இருந்துச்சு. எனவே அந்த மக்காவாசிகள் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் போய் தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்க சரி போகட்டும் விட்டுற மாட்டாங்க. பின்னாலேயே திறந்துட்டு போய் அவங்க அந்த நாட்டினுடைய அரசர்களை சந்திச்சு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறவங்க விரட்டி விடுங்க என்றெல்லாம் பேச பேச இஸ்லாத்துக்கு ஒரு தன்மை இருக்குது. என்னன்னா அது எதிர்க்க வளரும் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை எவ்வளவு தூரத்திற்கு எதிர்க்கப்படுதோ, எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் முடக்கப்படுதோ, எவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாத்தின் மீது விமர்சிக்கப்படுதோ அவ்வளவு தூரத்திற்கு இஸ்லாம் வளரும். இஸ்லாம் அது எதிர்ப்புற வளர்ந்த மார்க்கம். இஸ்லாம் அது எதிர்ப்புற வளர்ந்த மார்க்கம். அது எதிர்க்க வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் வளர்ந்துச்சு. தெரியாம கல் எறிஞ்சிட்டாங்க, போற இடத்துல எல்லாம் கல் எறிஞ்சாங்க. அது என்ன செஞ்சிச்சு? நேர் மாற்றமான விளைவுகளை, அவங்களுக்கு நேர் மாற்றமான விளைவுகளை கொடுத்துச்சு. நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சு, ரஷ்யால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சு, ஐரோப்பால இஸ்லாம் எப்போ வளர்ந்துச்சுன்னு ஒரு சின்ன ஆய்வு செஞ்சு பாருங்க. நீங்க அமெரிக்கால இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்போ மெதுவா போயிட்டு இருந்த வளர்ச்சிய இந்த WBC கட்டடத்தை இடிச்சாங்க பாருங்க. கட்டடத்தை இடிச்ச உடனே முதல்ல கையை காட்டினது முஸ்லிம்கள் தான், குர்ஆன் தான் அப்படின்னு குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்குது அப்படி முதல்ல முஸ்லிம்கள் மேல கை காட்டினாங்க. அன்னைக்கு விற்க ஆரம்பிச்சதுதான் குர்ஆன். உலகத்திலேயே அதிகமாக குர்ஆன் விற்பனை செய்யப்பட்டது அப்பொழுதுதான். என்ன அப்படின்னா அந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படி வாங்கி வாங்கி படிக்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. வாங்கியவர்களை, படித்தவர்களை, ஆய்வு செய்யறவர்களை குர்ஆன் விட்டுமா அப்படியே உள்வாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எடுத்து புரட்டதான் செய்யணும், பார்க்கத்தான் செய்யணும், நம்ம கொடுக்கத்தான் செய்யணும். நான் முஸ்லிம் நீங்க குர்ஆனை கொடுக்கத்தான் செய்யணும். மிச்சம் குர்ஆன் பார்த்துக்கணும். குர்ஆனுக்கு அந்த தன்மை இருக்கு. அது அப்படி உள்வாங்க. அது என்ன நோக்கத்தில் வேணாலும் படிக்கட்டுமே. டாக்டர் மில்லர் கிறிஸ்தவ பாதிரி நான் குர்ஆனை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே குர்ஆனை கையில் எடுத்துக்கிறேன். என்னுடைய சர்ச்சையில பேசுறதுக்கு தவற கண்டுபிடிச்சு சொல்றதுக்கே குர்ஆனை கையில் எடுத்தேன். நான் குர்ஆனை படிக்க குர்ஆனை அப்படியே ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் சொல்றாரு மில்லர், அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரி. அவர் கடைசியாக நான் இஸ்லாமாக முடிவெடுத்தது ஒரு சூறாவை படிச்ச பின்னால அப்படிங்கிற. என்ன சூறா? தப்பத் யதா அபீ லஹபி வ தப்புன்னு ஒரு சூறா. தப்பத் யதாவை நம்மளும் தான் படிக்கிறோம். அதுல என்ன நமக்கு தெரியுது? இதுதாங்க குர்ஆனை ஆய்வு செய்யறவங்களுடைய பார்க்கிற பார்வைக்கும் அறிஞர்கள் பார்க்கிற பார்வைக்கும் நாம பார்க்கிற பார்வை. தப்பத் யதா அப்படி என்ன இருக்குதுன்னு உங்கள்கிட்ட எங்கிட்டையும் கேட்டா நாம சொல்ல மாட்டோம், சொல்ல தெரியாது. அபூலஹப் நாசமான, அபூலஹப் அல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கான், அபூலஹப் நாசமான்னு சொல்லியிருக்கான். இப்படி ஒரு சூறா தான் நாம அப்படி நினைப்போம். ஆனா அவர் பார்வை என்ன தெரியுமா? அந்த மில்லர் சொல்றாரு, நான் தப்பத்தி எதாங்கிற சூறாவை நான் படிச்சேன், அதனுடைய வரலாற்று பின்னணியை யோசிச்சேன். இது அபூலஹப் ஒரு விஷயத்துல இறங்கி இருக்குது. அவனை பத்தி இப்படி ஒரு கடுமையான வார்த்தைகளை குர்ஆன் பயன்படுத்தி இருக்குது. இந்த சாபமான வார்த்தையை குர்ஆன் வெளியிட்டதற்கு பின்னால அபூலஹப் எத்தனை வருஷம் வாழ்ந்து இருக்கிறான்னு நான் அவன் பின்னணியை பார்த்தேன். இந்த ஆயத்து இறங்கி 10 வருஷம் இருந்துட்டு தான் அவன் செத்து போயிருக்கான். இந்த ஆயத்து இறங்கி இவர் என்ன சொல்றாரு புரியுதா? இவன் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் பொய்யாக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை அபூலஹப் செஞ்சா போதும். எனக்கு எத்தனையோ விஷயங்களை அவன் யோசிச்சான். ஒன்னே ஒண்ணு யோசிச்சா குர்ஆன் பொய்யாயிடும். ஏன்னா சும்மாவாவது நான் முஸ்லீம் ஆகுறேன்னு அவன் சொல்லிட்டாரு. நீங்க அப்படிதானே? இந்த ஆயத்து என்ன ஆகும்? அவன் கலிமா சொல்ல ரசூலுல்லாஹ் அவன் சொல்றாரு, நீங்க எனக்கு கலிமா சொல்லி கொடுங்க, கேட்ட சொல்லி தருவாங்க சொல்றாங்க. இவன் என்ன சொல்றாருன்னா ஒரு பொய்யை காட்டியாவது கூட அவன் என்ன செய்ய முடியும்?
தெரியுது குர்ஆன்ங்கிறது எவ்வளவு சத்தியமான வாக்குங்கிறது அவர் சொல்ற. நான் அப்போ முடிவெடுத்த களிமா சொல்லணுங்கிறது டாக்டர் மில்லர் சொல்றார். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கல்லறி எப்ப ரஷ்யால குர்ஆனை நீங்க அச்சிடக்கூடாது, குர்ஆனின் மீதான பெரிய போர் தொடுத்துச்சு ரஷ்யா. ரஷ்யா இருக்கிற குர்ஆன் அச்சிடக்கூடாது, பிரிண்ட் செய்யக்கூடாது. நீங்க 19 சோவியத் ரஷ்யா ரொம்ப பீக்ல இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராக அவ்வளவு மோசமான ஒரு அரங்கேற்றங்களை எல்லாம் கம்யூனிசம் அரங்கேற்றிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய அறிஞர் சுல்ஃபில்லா சொல்லுவாரு, நான் ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். ரஷ்யாவுக்கு போனப்ப அந்த காலகட்டத்தில் ஒரு 49 வயசு இருக்கும் ஒரு பெண்மணி ஓடி எங்கிட்ட குர்ஆன் இருக்குதான்னு கேட்டாங்க. நான் எப்போதுமே பயணத்துல குர்ஆன் வச்சிருப்பேன். இந்த சுல்ஃபில்லா சொல்றேன், நான் அந்த குர்ஆன் எடுத்து அந்த 49 வயசு பெண்மணிக்கு கொடுத்தேன். அந்த அம்மா குர்ஆன் எடுத்து பார்த்துட்டு, 49 வருஷம் ஆச்சு நாங்க குர்ஆனையே பார்த்ததில்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. எங்க நாடுல தடை செய்யப்பட்டிருக்குது, குர்ஆனையே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுச்சு. ஆனாலும் நான் ஹாஃபிலான்னு சொல்லிச்சேன். குர்ஆனை பார்த்ததில்லை ஆனாலும் நான் ஹாஃபிலா. ஏன்னா எங்களுக்கு உலமாக்கள் எங்களுக்கு வீட்டுல குர்ஆன் இல்லாமலேயே ஓடி தட்டி எங்களை ஹாஃபிலாக்குனாங்க. குர்ஆன் எல்லா காலகட்டத்திலேயும் புரட்சி செய்திருக்கிறது. நெருக்கடிகள் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்துச்சே தவிர அதனுடைய தேய்மானங்கிறது கிடையாது. இஸ்லாத்துக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாத்தை நெருக்கடி கொடுக்கிறாங்களோ, கல்லெறிகிறாங்களோ, விமர்சிக்கிறாங்களோ, இஸ்லாம் வளர்ந்துட்டு அந்த விஷயத்தை தான் அரபிகள் செஞ்சார், குறைஷிய தலைவர்கள் செஞ்சார். இஸ்லாத்தை சரி ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு விட்டுருக்கலாம், ஆனா விடல, நடவடிக்கை எடுத்தாங்க. தாயிஃபை முடங்கினாங்க, அபிசீனியாவை முடங்கினாங்க. கடைசியாக மதீனால இவர் ஆட்சியை பிரகடனப்படுத்திட்டாரு. அதனால மதீனாவோட போய் குறை சொல்றதாக இருந்தா யார்கிட்ட சொல்லணும்? முகமது நபி தான் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சு. என்னன்னா, நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய வியாபாரம் செய்யணும். அந்த வியாபாரத்துல வெப்பன்ஸ் ஆயுதங்களை நிறைய வாங்கணும். வாங்கிட்டு மதீனா மீது போர் தொடுத்து மதீனாவை இல்லாம ஆக்கணும். இதுதான் பிளான். ஆனால் அதுக்காக இந்த வரலாற்றை ரொம்ப கவனமாக நீங்க கேட்கணும். ஏன்னா பத்ர் யுத்த களம் ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் காரணம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வியாபாரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய கூட்டத்தை போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் மடக்குனாங்க அப்படின்னு அந்த வரலாற்றை படிச்சவங்களுக்கு சில தப்பான எண்ணங்கள் தோன்றிடலாம். இந்த இடத்தை நீங்க சரி பண்ணுங்க. வரலாறு படிச்சிருந்தா அந்த இடங்களை சரி பண்ணிக்கணும். இதுவரைக்கும் அதை படிக்கவே இல்லைன்னா நீங்க புதுசா கேட்கிற மாதிரி தான் இது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபார கூட்டம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏன் அந்த 40 பேர் இருந்த அந்த கூட்டத்தை ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்க வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக பயன்படுத்தின பணம் அத்தனையும் மதீனாவுல இருக்கிற முஸ்லிம்களான மக்கள்வாசிகளுடைய பணம். அவங்க வீட்டை விட்டு போயிருப்பாங்க பாருங்க, அதை பூரா வித்தாங்க. மக்கள்வாசிகளுடைய சொத்து, முஸ்லிம்களுடைய சொத்து அங்க இருக்கும் இல்லையா மக்கால, எல்லா சொத்தையும் வித்தாங்க. எல்லாத்தையும் வித்து அந்த காசை வச்சு ஆயுதம் வாங்கி அதை கொண்டு முஸ்லிம்கள் அழிக்கிறது திட்டம். எப்படிங்க? முஸ்லிம்கள் சொத்தை விட்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஆயுதம் வாங்கி முஸ்லிம்கள் அழிக்கிறது. இதுதான் பிளான். இதுக்காக போய் அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு 40 பேர் போய் சிரியாவுல போய் வியாபாரம் செஞ்சுட்டு ரிட்டர்ன் ஆயுதத்தோடு வந்துட்டு இருக்கும்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்குது. இப்படி வராங்க. போருங்கிறது இந்த நேரத்திலே தான் ஒரு கட்டம் வருது. அந்த ஆயுதத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் முஸ்லிம்களுடைய சொத்தை அநியாயமா அபகரிச்சுட்டாங்க, அதை மீட்டெடுக்கிறதுக்கும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40 பேரை நாடி போறாங்க. நல்ல ஞாபகம் வைங்க, இஸ்லாத்தினுடைய முதல் யுத்த களம் பத்ர். அந்த பத்ருக்கான காரணம் போர்க்களத்தை தேடி போகல. இதை நீங்க லேசா விளக்கலாம். முஸ்லிம்களா வந்தாங்களா
அவங்கதான் வந்தாங்களாங்கிறத நீங்க பார்க்கணும்னா ரொம்ப வேண்டாம். பத்ருங்கிறது மதீனால இருந்து எவ்வளவு தூரம் இருக்குது, மக்கால இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, நீங்க அதை பார்த்தாலே போதும். மக்காவுக்கு நெருக்கமா பத்ருக்களம் இருக்குதா, மதீனாவுக்கு நெருக்கமா இருக்கிறாங்கிறத பார்த்தாலே அவர்கள் தான் வந்திருக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட தெளிவாக தெரியும். முஸ்லிம்கள் ஒரு தற்காப்பு யுத்தமாக, அப்ப அல்லாஹ் போருக்கான வியூகங்களை ஏற்படுத்துறான், அல்லாஹ் சூழல்களை ஏற்படுத்துறான். அதுக்கு முன்னால நான் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரின் மீதோ போர் செய்வதின் மீதோ சஹாபிகளை எப்பொழுதுமே தூண்டியது கிடையாது. போர் என்பது அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமானதும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது அதுல எதிரிகள் வரவே இல்லை. போய் சஹாபிகள் மட்டும் போர் செய்யறதுக்கு ரெடியா இருந்தாங்க, துடிப்பா இருந்தாங்க. போர் நடக்கல, சஹாபிகளுக்கு ஏமாற்றமா போச்சு. போருக்கு வந்துட்டு போர் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தமன்னு லிகா அல் அது, எதிரிகளை சந்திச்சு போர் செய்யணுங்கிற ஆசைப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு திரும்பிடுங்க. நபிக்கு எப்பவுமே போர் அல்ல, போர் என்ற வார்த்தை கூட பிடிக்காது, போர் என்ற வார்த்தை பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒட்டகத்துக்கு பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்டார், நீங்க போய் அவர் பேர் என்னன்னு கேட்டார். அவர் சொன்னார் ஹர்பு அப்படின்னு, ஹர்புன்னு வச்சிருக்காரு போர்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பேரே கரடு முரடா இருக்கு, உட்காருங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வேலை செய்ய வாங்கிட்டாங்க, என் வீட்டுக்கு வேலை செய்யணும். இன்னொருத்தர் எழுப்பினாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முர்ரா அப்படின்னாரு. முர்ரான்னா என்ன? கசப்புன்னு அர்த்தம். சரியில்லை, உட்காருங்க, நான் வேலை பார்த்துக்கிறேன், அவரை உட்கார வச்சு. அடுத்து மூணாவது ஒருத்தர் அழிச்சினார். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை. பெயருக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கு. பெயர் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெயருக்கும் வாழ்க்கைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற பொழுது ரொம்ப கவனமாக வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில ஒருவருடைய பெயரை அவருடைய தந்தையுடைய பெயரோடு சேர்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுவோம், தனியா கூப்பிட மாட்டான். ஏன்னா இந்த பெயர் வைக்கப்படுவதற்கு காரணம் அவர் தந்தை தான். எனவே தந்தை தான் ஒரு பிள்ளையினுடைய பெயருக்கு பொறுப்புதான். தேர்வு செய்வது யாரா வேணாலும் இருந்துட்டு போகணும். ஆனால் பெற்றோர்கள் மிக முக்கியமாக தந்தையிடம் தான் உன் பிள்ளைக்கு ஏன் இந்த பெயர் வச்சுன்னு அல்லாஹ் நம்மள்ட்ட தான் கேட்பான். ஒரு தந்தையாக அந்த ஹக்கு, அந்த கடமை நமக்கு இருக்கு. பெயர் வைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருமக்களே. இஷ்டத்துக்கு எதையாவது வாயில நுழையாத பேர், புதுசா இருக்கிற பேர், அர்த்தம் என்ன, அர்த்தத்தை பூரா பார்க்கறதே கிடையாது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். என்னெல்லாமும் சொல்றாங்க பேர் வைக்கிற விஷயத்துல. இன்னைக்கு நம்ம சமுதாயம் நாங்கெல்லாம் நிறைய கட்டங்களில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். 10 ஆம்பளை பேர் 10 பொம்பளை பேரை கொண்டு வந்துட்டு முதல்ல நம்மள்ட்ட செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. முதல்ல நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 10 பேர் கொடுங்கம்மா. அதுக்கு பிறகு அவங்க ஒரு 10 பேரை கொண்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி வச்சுட்டே கேட்டா இந்த 20 தாண்டி யூத்துனா ஒரு பேர் வைப்பாங்க. எல்லாத்தையும் நம்மள்ட்ட ஒரு 10 பேர் வாங்கி பாடா படுத்தி புள்ள உண்டான நாள்ல இருந்தே பேரை செஞ்சிருவான். அப்பவே பேரை கேட்க ஆரம்பிச்சு பேர் வைக்கணும் பேரா வாங்கி வச்சு கடைசியில எந்த பேரையும் திருப்தி ஆகாம எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்து கடைசியில அங்க பார்த்தேன், சவுதியில பார்த்தேன், நெட்ல பார்த்தேன், எதையாவது ஒரு பேர் அர்த்தம் இருக்குதா, அர்த்தம் இல்லையா, நன்மார்கள் பெயரா, சாமிகள் பெயரா, வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கிற பெயரு, அப்படி அர்த்தமுள்ள பெயரா வைக்கணும். இப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பெயர் வைக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் விமானம் பேசினா அவ்வளோ அழகா இருக்கு. 2 பேரும் ஒரே ஈக்குவலான ஏஜ் இல்லையா, கிட்டத்தட்ட 2 பேருக்குமே சின்ன வயசு. ஆனா தாய் மகளுடைய உறவு தான். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ முதல்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஒரு சிறப்பை தந்திருக்கிறான், அந்த சிறப்பை உங்களுக்கு தரல, அந்த சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில விசாரணைக்காக கூப்பிடும் போது வாப்பாவுடைய பெயர் சேர்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுவான். நாளைக்கு மறுமையில என்ன கூப்பிடும் போது யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான் விசாரணைக்கு. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். என் வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ் வாப்பா பேரை சேர்த்து கூப்பிடும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், அது எவ்வளவு பெரிய பெருமை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க.
ஆயிஷா அம்மா விடுவாங்களா? ரெண்டுமே அறிவு கடல் தான், ரெண்டுமே அறிவு கடல் தான். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, சரி விசாரணை முடிச்சுட்டு அல்லாஹ் இன்னொரு சிறப்பை எனக்கு கொடுத்துருக்கான், அது உனக்கு கொடுக்கல. ஏன்னா விசாரணை முடிஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், உங்க மனைவியினுடைய கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. கணவன் மனைவி கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. அவர்களும் அவர்களுடைய ஜோடிகளும் சேர்ந்து சொர்க்கத்தை அனுபவிப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப கணவன் மனைவி கை பிடிச்சுக்கிட்டு ஒன்னா சொர்க்கத்துக்கு போகிறது, அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். அல்லது நான் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி நான் சொர்க்கத்துக்கு போவோம், நீ அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அழைக்கிற பொழுது ஒரு தந்தையினுடைய பெயரோடு சேர்த்து பிள்ளையினுடைய பெயர் சேர்த்து அழைக்கிறார். ஒரு சஹாபியினுடைய பெயர் நினைக்கிறேன், அவரு கஷ்டம் ஹசீன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஹசீன், ஹசீன் ரொம்ப கவலையா இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பெயர்களை மாத்திடுவாங்க. பெயர்கள் இந்த பேர் சரி இல்லை, அர்த்தம் தெரியல, பேரை மாத்துங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேரை மாத்துவாங்க. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் சொன்னா ஹதீஸ்லாம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்திருங்க, ஹசீன் சரியில்லை. அவர் சொன்னாரு, இல்லை யார் சொல்லலாம், என் ஒரே பாப்பா அம்மா வச்ச பேரை மாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு. சஹாபாக்கள் சொல்றாங்க, தாபியீன்கள் சொல்றாங்க, ஹசீன் பெயர் வச்சதுனால வாழ்நாள் முழுக்க அவர் ஏதாவது ஒரு கவலை அவருக்கு வந்துட்டே இருந்துச்சுங்க. பெயர் தானே நாம் நினைக்க வேண்டாம், பெயர்கள் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நபிமார்களுடைய பெயர்களை வைங்க, தேடி பிடிச்சி சுகதாக்களுடைய பெயர்களை வைங்க, பத்ரீன்களுடைய பெயர்களை வைங்க. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை பெயர்ல கூட போர் அப்படிங்கிற வார்த்தை இருந்தா ரசூலுல்லாஹ் வெறுப்பாங்க. அந்த மாதிரி வார்த்தை வைக்க கூடாது. அலியுடைய பாத்திமாவுக்கு புள்ள பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா ஓடி வந்தார். வந்துட்டு பிள்ளை கொண்டான்னு கேட்டான். பிள்ளைக்கு கொடுத்த உடனே பேர் வச்சுட்டீங்களான்னு கேட்டான். பேர் வச்சுட்டீங்களா? அலியுல்லாஹ் சொன்னாங்க, வச்சுட்டேன் யார சொல்லலாம். என்ன பேர் வச்சீங்க? ஹர்புன்னு வச்சிருக்கிறேன். ஹர்புனா போர்னு அர்த்தம். அலியுல்லாஹ்வுக்கு போர்ங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும், போர்க்களமும் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட போய் கேட்டா, ஒரு துணியாலே ரொம்ப பிடிச்சது என்ன கேட்டா, வெயில் காலத்துல நோம்பு பிடிச்சிட்டு போர்க்களத்துல இருந்து அல்லாஹ்வுக்காக போராடணும். அதெல்லாம் அலியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஹர்பா, என் பிள்ளைக்கு பேர் நான் வைக்கிறேன் ஹசன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் தான் பேர் சொல்லி பேரை மாத்திட்டேன். அவர் என்ன ஹர்புன்னு வச்சு அபுல் ஹர்ப், போரின் தந்தை என்று தான் அழைக்கப்படுவார். அலியுல்லாஹ் அதுக்காக வச்சாங்க. அடுத்து ரெண்டாவது கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சிட்டீங்களா? வச்சிட்டேன். என்ன பேர் வச்சீங்க? ஹர்புன்னு வச்சிருக்கேன். விடுதலை பண்ணிக்கான பேரை ஹுசைன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. மூணாவது பிள்ளை பிறந்துச்சு, பேர் அதே மாதிரி ஹர்புன்னு வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்க விட மாட்டேன்ட்டாங்க, முஹசின் சொல்லி வச்சார். அந்த போர் அந்த வார்த்தை கூட போர்க்களங்களுக்கு அனுப்புகிற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்காமல் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா, உங்களால் ஒருவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான் என்றால் நீங்க அதைத்தான் போர்க்களத்துல பார்க்கணுமே தவிர போர் நடத்தி வரதிய நோக்கம் எல்லாம் பார்க்கல. போர்க்களங்கள் கூட மனிதநேயங்கள் பேசப்படணும். இப்படி ஒரு போர் ரூல்ஸ் எழுதுறது இஸ்லாம் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போர்க்களத்துக்கு அனுப்பப்படும். கைபர் யூதர்களுக்கு எதிராக அனுப்புகிற பொழுது அலி ரலியல்லாஹு தளபதியை அனுப்புறாங்க. சொன்னாங்க, அலியே போர் செய்யறது நோக்கம் அல்ல, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு போர்க்களத்துல ஒருத்தருக்கு ஈமான் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமானா அதைத்தான் நீங்க பார்க்கணும். உயிர் எடுக்கிறதோ உயிரை கொள்றதோ நமக்கு நோக்கம் அல்ல, ஒரு உயிரினுடைய மதிப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய யுத்த களங்கள் ஒவ்வொன்றும் இப்படித்தான் நடந்துச்சு. இரக்கத்தின் மீது நடத்தப்பட்டுச்சு. அவர்கள் விரும்பி வந்து திணித்தார்கள் போரை. ஆனா முஸ்லிம்கள் போர்க்களத்தில் அவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துவிட்டார். அலி ரலியல்லாஹு எதிர்ப்படையினுடைய தளபதிக்கும் அலி ரலியல்லாஹுக்கும் நடந்த சண்டையில் அவனை கீழே வீழ்த்தியறான். கீழே வீழ்த்தி வாழ வச்சு அவனை வெட்ட போகும்போது அவன் அலி ரலியல்லாஹுடைய முகத்துல துப்பினான். கோபம் வரணுமா இல்லையா? எவ்வளவு கடுமையா கோபம் வரணும்.
வாழை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டாங்க. பின்னாலேயே போறான் அவன், அந்த தளபதி, எதிர் தளபதி. நீங்க கடுமையா கோபப்படுவீங்கன்னு நினைச்சேன். அலிரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்காக வந்தேன், ரசூலுடைய உத்தரவுக்காக வந்தேன். எப்போ என் முகத்துல நீ துப்புனியோ அப்போ எனக்கு கோபம் வந்துச்சு. இப்ப நான் வெட்டி இருந்தா என் சுயநலத்துக்காக நான் செஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால எழுந்திரிச்சு போயிட்டு இருந்தாங்க. உடனே கையை பிடிச்சி களிமா சொல்லி போர்க்களங்கள்ல கூட தாமா நீங்கள் போராளிகளாக வேண்டாம், அழைப்பாளிகளாக உள்ள போகிறாங்க. போர்க்களத்துல இஸ்லாம் போர்க்களங்கள்ல கூட தேடி தேடி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இந்த தீனை சொல்ல முடியும், இஸ்லாம் எப்படி கொடுக்க முடியும்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு படை தளபதி, எதிர்ப்படை கிறிஸ்தவ படை ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. காலித் இப்னு வலீதும் எதிர்ப்படை அந்த தளபதி முன்னால கொண்டு வந்து ஒரு பாத்திர வச்சார் பேச்சுவார்த்தைக்கு முன்னால. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன பாட்டின்னு கேட்டாங்க. விஷப்பாட்டில் அப்படின்னு. யாரு? கிறிஸ்தவ பட தளபதி விஷப்பாட்டிலோடு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார். பின்னால் ரெண்டு பக்கம் படைகள் நிற்குது. விஷப்பாட்டில் எதுக்குன்னு கேட்டார். பேச்சு சுமூகமாக முடிஞ்சா பரவாயில்லை, இல்லைன்னு சொன்னா நான் இந்த விஷத்தை குடிச்சு இங்கேயே தற்கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இழப்புகள் அதிகமாக எங்களுக்கு இருக்கும். அதனால நான் என்ன செஞ்சிருவேன், விஷத்தை. அந்த இடத்துலையும் பாருங்க, காலித் இப்னு வலீத் விஷப்பாட்டில் எடுத்தாங்க. எடுத்து சொன்னாங்க, இந்த விஷத்தின் மீது நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை விட பன்மடங்கு நாங்க அல்லாஹ் மேல வச்சிருக்கிறோம். அவர் சொன்னார். எந்த இடத்துல தாவா கொடுக்குறாங்க பாருங்க. நீங்க நம்பலையா, எங்களுக்கு இந்த விஷத்தின் மீது எல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஷப்பாட்டில் எடுத்தாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஸ்-ஸமீ. அல்லாஹ்வுடைய பெயருக்கு முன்னால எதுவும் இடையூறு தராத விஷத்தை குடிச்சார். விஷத்தை குடிச்சார். என்ன நடந்துச்சு பாருங்க. ஒரு பெரும் படையை களிமா சொல்லுச்சு. கால்வழி அடையலாகும். அந்த ஈமான் எப்படி? அந்த ஈமான் இருந்தா நாமளும் குடிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற ஈமான் வச்சு பிஸ்மில்லாஹ் ஓதிலாம் குடிச்சோம்னா தலை குடிச்சுப்போம். நம்ம ஈமான் அப்படித்தான் இருக்குது. அந்த நாவும் அந்த ஈமான் அந்த வாழ்க்கையும் இருந்தா அதுல இருந்து வரக்கூடிய ஒருத்தர் அசரத்து வந்தாரு, இதை ஓதிட்டு விஷம் குடிச்சா சரியாயிடும் சொல்லிட்டு எங்கேயாவது குடிச்சு என்ன மாட்டி விட்டுறக்கூடாது. அதனால காலித் இப்னு வலீத் பத்தி சொல்றோம்னா அவன் ஈமான் அப்படி இருந்துச்சு. அந்த ஈமான் நமக்கு இருந்தா நம்ம குடிக்கலாம். அந்த நாவு போர்க்களங்களில் கூட தாவா பிரச்சாரம். ஒருத்தருக்கு கைமா சொல்ல வைக்க முடியுமா? ஒரு தாவடிக்கு கைமா சொல்ல வைக்க முடியுமா? இணையடித்த போர்க்களங்களுக்கு போறாங்க. பத்ர்ல இருந்து, உஹதுல இருந்து, ஹந்தக்ல இருந்து, தபூக்கு, எர்மூக்கு, ஹுனைன், எத்தனை யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கு போர் நோக்கம் அல்ல. யுத்த நோக்கமாக எங்கேயும் இறந்தது கிடையாது. எந்த இடத்திலேயும் முஸ்லிம்கள் அதிகமாக இருந்தது கிடையாது. அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. பத்ர்ல இவங்க 313 பேர், அவங்க 1000 பேர். உஹதுல இவங்க 1000 பேர், அவங்க 3000 பேர். ஹந்தக்ல இவங்க 3000 பேர், அவங்க 10000 பேர். இவங்க 10000 பேர், அவங்க 1,00,000 பேர் இருப்பான். குவான்டிட்டியை வச்சு இதுவரைக்கும் போர்க்களத்தை சந்திச்சதே கிடையாது. பெருமக்களே, முஸ்லிம்கள் சந்தித்த போர்க்களங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஒவ்வொரு யுத்த களத்தையா பேச முடியாது. நீங்க விளங்குறதுக்காக மொத்தமா சேர்த்து நான் சொல்றேன். எந்த யுத்த களம் நடந்திருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் ஒரு 19 யுத்த களத்தில் நேரடியாக களமிறங்கி இருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட யுத்த களங்களை வழியனுப்பி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆயுள்ல 10 வருஷத்துல சுமார் 100கணக்கான யுத்தங்களை இஸ்லாம் சந்தித்தது. வாழ விடல. 10 வருஷம் இஸ்லாமிய அரசியலை பார்ப்பாங்களா, இவன் பின்னால போர் செய்யறது பின்னாலே போயிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 100கணக்கான யுத்தத்துக்கும் முகம் கொடுக்கணும். எதிரிகள், காஃபிர்கள், மக்காவாசிகள் விடவே இல்லை, சளைக்கவே இல்லை. அவங்க திரும்ப திரும்ப போர் தொடுத்துட்டே இருந்தாங்க. பத்ர் முடிஞ்சா அடுத்த வருஷம் மறுபடியும் உஹதுக்கு வந்து நிற்பான். உஹது முடிஞ்சா அடுத்த வருஷம் ஹந்தக்கு வந்து நிற்பான். ஹந்தக் முடிஞ்சா அடுத்தடுத்து யுத்தங்களை வந்து வச்சுக்கிட்டே இருந்தான். 10 வருஷத்துல எவ்வளவு போர்க்களங்கள். இங்க ஒரே பொங்க அனுப்புறது, அந்த கூட்டத்தில் மற்ற வெளிநாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்புறது, இஸ்லாத்தை பத்தி
அல்லாஹ் ஆயுள்ல பறந்துச்சுன்னா செல்லாசனுடைய ஆயுள் உலகத்துல இப்படி ஒரு நியூட்டனாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய அறிஞராக இருக்கட்டும் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அவங்க வரலாறு. இவன் 110 வருஷம் இருக்கலாம், 130 வருஷம் இருக்கலாம், இருந்தா இதை செஞ்சிருப்பான், அதை செய்யாம போயிட்டான், இதை செய்யாம போயிட்டான். செல்லாசனுடைய வாழ்க்கையில் அது இருக்கவே இருக்காது. முழுசா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சஹாபிகிட்ட கடைசியா கேட்டாங்க, நான் எல்லாம் வந்த வேலையை முடிச்சுட்டேன்னா சஹாபிகிட்ட கேட்டேன். அத்தனை பேரும் ஆமையார சொல்லுவாங்க, நீங்க உங்க பணியை முடிச்சிருக்கீங்க. பதில் யுத்தம் 2 குதிரை, 70 ஒட்டகம், வாள் எத்தனை வாள், ஒரு 10-12 வாள், எல்லாம் குச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க, கம்பு வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு யுத்தத்தை உலகத்துல பார்க்கவே முடியாதுங்க. போர்க்களங்கள்ல முன்னனுபவம் இல்லை. மக்காவில இருந்து மதீனாவில இருந்து மக்கா இருக்கிற மதினா வரைக்கும் போகணும். ஒரு ஒட்டகத்துல 3 பேர், 70 ஒட்டகம் தானே, 3 பேர் ஏறி உட்கார்ந்துருக்காங்க ஒரு ஒட்டகத்துல. செல்லதாரி சில ஒட்டகம், அப்ப மறுசது அலையலாம். இவங்க 3 பேர் ஒரு ஒட்டகம். ஒரு 10 கிலோமீட்டர் செல்லாரி சில நடந்து போவாங்க, அவங்க 2 பேர் ஒட்டகத்துல இருப்பாங்க. அப்புறம் அடிகளையெல்லாம் இறங்கிவாங்க. ரசூலும் இப்படியே முறை வச்சு அப்படியே போனாங்க. யுத்தங்கள் நோக்கம் அல்ல, யுத்தங்களும் நோக்கம் அல்ல. 40 பேர் அந்த படையை பிடிக்க போன இடத்துல அவர் படையை தப்பிச்சு போயிட்டது வியாபார படை. ஆனா வந்து நின்றது இந்த 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. அல்லாஹ் கேட்டாங்க, எந்த தாய் பட்ட நபியே, நீங்க இந்த 1000 பேர் கொண்ட படையை சந்திக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம், சந்திக்கிறீங்களான்னு அல்லாஹ் கேட்டான். திடீர் கொண்டு வந்து நிறுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களங்கள், பத்ர் யுத்த களம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த ராத்திரி முழுக்க சஜிதாவில் விழுந்து ஒரே ஒரு துவா தான். பத்ர வெற்றியாக்கி தந்தது ஒரு துவா தான். முஸ்லிம்கள் நடத்திய யுத்தம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பத்ர் ஜெயிச்சது தஹஜ்ஜுல சஜதால நபி ராத்திரி முழுக்க கேட்ட ஒரு துவா தான் பத்ர் வெற்றியை தீர்மானிச்சு. உமர் ரலியல்லாஹு அமீர் முஃமினா இருந்தப்ப சிரியாவுல இருந்து முஸ்லிம் படை ஜெயிச்சிட்டுங்கிற செய்தி வந்துச்சான். உமர் ரலியல்லாஹு ஒரு தூதர் கொண்டு வந்தார். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, போர் எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால் ஆரம்பிச்சுச்சு. எப்போ முடிஞ்சிச்சு? மக்ரிபுக்கு முன்னால முடிஞ்சிருச்சு. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? சத்தியத்திற்கு முன்னால அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சி நின்று இருக்குதுன்னா ஒண்ணு நீங்க செஞ்ச பாவமா இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமா இருக்கணும். என்ன சொல்றாங்க தெரியுதா? யுத்த தளங்களில் வெற்றி தாமதமாகுதுன்னா ஒரு ஜனாதிபதியாக நான் என் குற்றத்தை நினைச்சு பார்க்கிறேன், முஸ்லிம்களாக உங்க தவறு என்னங்கிறத நினைச்சு பாருங்க. யுத்தங்களை அப்படித்தான் பார்த்தார்கள். ராத்திரி முழுக்க சஜதால இருந்த உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், இந்த துஆ மட்டும்தான். இதை விட வலிமையான ஒரு துஆ கிடையவே கிடையாது. இஸ்லாத்தினுடைய வரலாற்றை, இஸ்லாத்தினுடைய அரசியலை உலகமே திரும்பி பார்க்க வைத்த யுத்தமாக பத்ர் யுத்தம் இருந்துச்சுன்னா அந்த பத்ர் யுத்தத்தின் துவக்கம் இந்த துஆ தான், யா ஹய்யு யா கய்யூம். அலிரலியல்லாஹு சொல்றாங்க, ராத்திரி முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துக்கு போய் பாப்பா சஜதால இருந்து இந்த துஆவை மட்டும்தான் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். காலையில எழுந்திருச்சு வராங்க. சைஹுஸபுல் ஜம்உ வல் துபுர், ஒரு பெரும் படை தோற்கடித்து ஓடப் போகிறது. இதோ இந்த இடத்தில் அபூஜஹல், இந்த இடத்தில் உத்பா, இந்த இடத்தில் ஷைபா, ஒவ்வொன்றா பாயிண்ட் பண்ணி கோட் பண்ணி இந்த இடத்துல இவங்க சுத்தி கிடப்பாங்க. யுத்தம் ஆரம்பித்தது. பத்ர் யுத்தங்கள் எவ்வளவு நேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? பத்ர் போர் வருஷக்கணக்கா மாசக்கணக்காலாம் நடக்கல. காலையில ஆரம்பிச்ச அந்த யுத்தம் சூரியன் சுட்டரிக்கிறதுக்கு முன்னால யுத்தம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் நடந்துச்சு. 5000 மலக்குமார்கள் இறக்கப்பட்டிருந்தாங்க பத்ர்ல. 5000 மலக்குமார்கள் தான் இறக்கினா போய் வாழ
சொல்றாங்க, மலக்குமார்கள் வெட்டி இருக்கிறாங்களா நாங்க வெட்டினோமாங்கிறத எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்னா, மலக்குமார்கள் வெட்டி இருந்தால் கழுத்துக்கு மேல வெட்டி இருப்பாங்க, கண்ட காலுக்கு கீழே வெட்டி இருப்பாங்க. இன்னொரு அடையாளம், மலக்குமார்களால் இவன் வெட்டப்பட்டிருக்காங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, வெட்டப்பட்ட இடத்துல இருந்து தீப்பற்றி எரியுங்கிறாங்க சஹாபா. பத்ர் யுத்தம் பிரமாண்டமான வெற்றி முஸ்லிம்களுக்கு. உலக அரசியல் பாரசீகம் ரோம் ஏதோ அரபுலகத்தில் ஒரு டீம் ஜெயிச்சிட்டாம என்று பேசுற அளவுக்கு பத்ர் மாறி போச்சு. மக்காவில் இருந்த 70 தலைவர்களையும் கொண்டு குவித்து அத்தனை பேரை கொண்டு வந்து ஒரு பாலைவன கிணத்துக்கு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூஜஹல், உத்பா, ஷைபா எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஒருத்தரை அல்லா விடல. இந்த 13 வருஷம் மக்காவில் எவனெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக துன்புறுத்தினானோ அத்தனை தலைவர்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தா. பதிலத்துல தேடி தேடி போய் வேட்டையாடுறாங்க. அல்லாஹ் சொன்னா, உதிரல் இல்லதீன யவாஃபரூன பிஅன்னஹும் ظلموا. அநியாயம் இழைக்கப்பட்ட உங்களுக்கு போர் செய்வதற்கு அனுமதி தரப்பட்டுச்சு. நீங்க அநியாயம் இழைக்கப்பட்டவங்க பக்துருஹும் ஐஸு சகித்தமோ கண்ட இடத்துல வெட்டிட்டாங்க. சஹாபிகள், மலக்குமார்கள், ஜிப்ரீல், மீகாயில், பத்ர் யுத்தம் அவ்வளவு கடுமையான முறையில நடந்துச்சு. இஸ்லாத்தினுடைய வரலாறு எழுதப்பட்டுச்சு. 14 பேர்கள் ஷஹீதானாங்க. அவங்க 70 பேர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டாங்க பத்ர்ல. அதே நிலை மாறிடுச்சு உஹதுல. உஹதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே ஒரு போர் ஆரம்பிக்கும் போது போர்க்கள தளபதியாக தலைவராக ஒரு 50 பேர் ஒரு இடத்துல நிறுத்தி சொல்லுவாங்க, என்ன வெற்றி கிடைத்தாலும் நீங்க இந்த இடத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்ல மீறினது, நபியினுடைய ஒரு சொல்ல மீறியனுடைய விளைவும் உஹதுல தோல்வி கிடைச்சு, கடுமையான தோல்வி. அதே 70 பேர் முஸ்லீம் கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்கள் கைதியா பிடிக்கப்பட்டாங்க, 400க்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா, முத்திருக்கள் ஐயா முதாபிலுவா பயந்தார். போருங்கிறது அப்படித்தான், ஒரு தடவை அவன் ஜெயிப்பான், ஒரு தடவை நீங்க ஜெயிப்பீங்க, நம்ம அப்படித்தான் மாற்றுவோம்ட்டாங்க. நீங்க இதை தாங்கிதான் ஆகணும்ட்டான். எனவே போர்க்களங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்பந்தமாக திணிக்கப்பட்ட பல்வேறு யுத்த களங்களை இஸ்லாம் சந்தித்தது. யுத்தத்திலையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகளை நிறுத்திவிட்டு சொல்லுவார்கள், வயதானவர்களை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது, பாதிரிமார்கள் யூத பாதிரிகளை கை வைக்க கூடாது, மத துறவிகளை கை வைக்க கூடாது, கிறிஸ்தவ பாதிரிகளை தொடக்கூடாது, இந்து ஆன்மீகவாதிகளை தொடக்கூடாது. இதெல்லாம் எங்கங்க? உலகத்துல போர்க்களங்கிறது எல்லா நீதிக்கும் அப்பாற்பட்டது. எந்த நீதியும் கடைபிடிக்க மாட்டான். இன்றைக்கு வரைக்கும் ஹிரோஷிமாவின் மீது அமெரிக்கா நடத்திய அணுகுண்டு வீச்சினுடைய கதிர்வீச்ச இத்தனை வருஷம் தாண்டியும் கூட அந்த தலைமுறைக்கு ஜப்பான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. ஹிரோஷிமா நாகசாகியுடைய அணுகுண்டுடைய வீரியத்தை உலகத்தில் போர்க்களங்களுக்கு எந்த நீதியும் கிடையாது. போர் நூல் சும்மா பேருக்கு எழுதியிருப்பாங்க கண்டுபிடிப்புக்காக. உலகத்திலேயே முதல்ல போருடைய நூலை எழுதுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். இப்படி சொன்னாங்க, போர்க்களம் தானே, ஒரு மரத்தை கூட நீ தேவையில்லாம வெட்டக்கூடாது, ஒரு புல்ல கூட புடுங்க கூடாது, தேவையில்லாம ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடாது. போர்க்களங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பும் போது சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் சஹாபிகள் இப்படி அனுப்பப்பட்ட யுத்த களங்களில் தான் சந்தித்த யுத்த களங்களில் மனிதாபிமானத்தை அவ்வளவு உச்சகட்டமாக பேணினார்கள் பெருமக்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட போர்க்களங்கள் என்பது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால் ஒரு தற்காப்பு செய்ய வேண்டிய, தங்களை காத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு யுத்த களங்களை சந்தித்தார்கள். எனவே இஸ்லாத்தை போர்க்களங்கள் எப்படி வலுப்படுத்தியதோ அதே மாதிரி இன்னொரு பகுதிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஅஜிஸாக்கள், அற்புதங்கள். அற்புதங்களும் இஸ்லாத்தை வலுப்படுத்தியது. முஅஜிஸாக்கள்னா என்ன சொல்லுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه النبي المصطفى حبيبنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على النبي المصطفى حبيبك محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தரப்பட்ட முஅஜிசாக்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை பேசுகிற பொழுது இதை பேசாமல் நபியினுடைய வரலாற்றை முடிக்க முடியாது. ரசூலுடைய வரலாற்றினுடைய நிறைவான பகுதியில் இது ஒரு பகுதி. முஅஜிசா, அற்புதங்கள், நபிமார்களுக்கு தரப்பட்ட அற்புதங்கள், அவர்களுடைய ஈமானுக்கு சான்றாக, அவர்களுடைய நுபுவத்துக்கு சான்றாக, ரிசாலத்திற்கு சான்றாக நபிமார்கள் முஅஜிசாக்களை வெளிப்படுத்தினார்கள். எல்லா நபிக்குமே அல்லாஹ் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு எல்லா நபிக்குமே முஅஜிசா ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பான். பல்வேறு அற்புதங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கையை காமிச்சா அப்படியே வெண்மையாக இருக்கும். கடல் பிளந்தது, கையில ஒரு அசா வச்சிருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானவங்களை உயிராக்குவாங்க, நோயாளிகளை குணப்படுத்துவாங்க. இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதங்கள் இப்படி குர்ஆன் சொல்லுது. எல்லா நபிமார்களுக்குமே அற்புதம் உண்டு. ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்ட அற்புதங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தரப்பட்ட முஅஜிசா அற்புதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற நபிமார்களுடைய அற்புதங்களுக்கு கால எல்லை உண்டு. ரசூலுடைய முஅஜிசாவுக்கு அது எல்லை கிடையாது. எத்தனை வருஷத்தை கடந்தும் அது முஅஜிசாவாக தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு முஅஜிசாக்கள் அல்லாஹ் கொடுத்தான். விரல் அசைச்சி சந்திரனை பிளந்து காட்டினாங்க, விரல்ல இருந்து தண்ணி வர வச்சாங்க. அந்த விரல் மட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏகப்பட்ட அற்புதங்களை நிகழ்த்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விரல், நபியினுடைய பாதம், கை, முகம், நாவு முழுக்க முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எது முஅஜிசான்னு கேட்டாங்க. எல்லாம் முஅஜிசா இல்ல, எல்லாமே அற்புதம் தான். ஆயிஷா அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க அற்புதங்க. நான் தொடர்றது நீங்க தொடர்றது ஒண்ணு கிடையாது. ஒரு வாரம் ஆனாலும் சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோன்பு வைப்பாங்க, கண்டினியூவா மறுபடியும் நோன்பு வைப்பாங்க, சகர் இல்லாம மறுபடியும் நோன்பு வைப்பாங்க. சஹாபாக்கள் அப்படி வச்சாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயக்கும் மிஸ்ரி, என்ன மாதிரி உங்கள யாரு, என்ன மாதிரி உங்கள யாரு, நான் வைக்கிறேன், எனக்கு 100 நபிமார்களுடைய பலம் தரப்பட்டிருக்குதுன்னாங்க. உடல் பலமே தனி முஅஜிசாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஅஜிசா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமாக வந்தார். இஸ்லாமாக வந்து கோபத்தில் அவர் முதல்ல இஸ்லாமாக வரல. அவர் வந்து என்ன நோக்கத்தில் வராருன்னா மிரட்டலுக்காக வராரு. வந்து கதவை வேகமா தட்டினார், கதவை தட்டினார். உள்ள இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் பயந்து பின்னால் ஒதுங்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நான் பார்த்துக்கிறேன். திறந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பிடிச்சாங்க ஒரு பிடி. உமரே, இன்னுமா நீங்க கலிமா சொல்லல அப்படின்னா உடனே கலிமா சொல்லிட்டேன். நபி உழுக்கிற உழுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு மௌத்து வரைக்கும் இதயத்தில் அந்த வழி இருந்துச்சுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய வீரர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய வீரர். நபி கை தொட்டால் அவனுக்கு இருக்கிற சிபா, இதை மட்டுமே எவ்வளவு நேரம் பேசலாம். நபியினுடைய கைக்கு இருக்கிற அந்த முஅஜிசா அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை பட்டால் என்னவெல்லாம் நடந்திருக்கு. போர்க்களத்துல கதாநாயகன் கண்ணை கையில கொண்டு வராரு, கண்ணை வெட்டிட்டாங்க, கண்ணு துண்டை வெளியே விழுந்துருச்சு. கண்ணை தூக்கிட்டு வராரு கதாநாயகன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணை வாங்கி அவர் கண்ணு குடியில வச்சு ஒரு மசாஜ் தடவுனாங்க. வாழ்நாள் முழுக்க எனக்கு கண் வலியே வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு போயிட்டு வந்தாங்க. மதீனாவுக்கு வெளியே ஒரு ஊர்ல தங்கி இருந்தாங்க.
பாம்பு சத்தம் கேட்டுச்சு. யார் பாம்பு சொல்றாங்க? பக்கத்துல இந்த காஃபிர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதுல அபூ மஹ்தூரான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பாம்பு கேள்விப்பட்டாரு. சில யார் சொல்றா பாம்பு அப்படின்னு கேட்டாங்க. அபூ மஹ்தூரான்னு ஒரு காஃபிர் கேள்விப்பட்டாரு. சில நான் அவரை அழைச்சிட்டு வாங்க, அவரை கூட்டுவாங்க. அவரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. நபிசல்லாஹு முன்னாடி நிறுத்தினாங்க. நிறுத்தி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாம்பு அழகா இருக்குது, ஆனா ஈமானோடு இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு என் நெஞ்சில் இப்படி கை வச்சு தடவுனாங்க. என் நாமம் கலிமா சொல்லுதுங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க பாம்பு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அபூ மஹ்தூரா போய் மக்காவினுடைய முஅத்தினாக 50 வருஷம் முஅத்தினா எடுத்து மூத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கைப்பட்டது நபியுடைய கைக்கு இருக்கிற சிறப்பு. முஅஜிஸா நம்ம பேச ஆரம்பிச்சா ஏன் நாவும் உங்க நாவும் ஒரு பொருளுடைய டேஸ்டை தான் அனுபவிக்கும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நாவுக்கு அது ஹலாலா ஹராமா என்று கண்டுபிடிக்க முடியும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஹலாலா ஹராமான்னு சுவையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாவு பாருங்க, அது சுவையை மட்டுமல்ல. ஹைபர்ல ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆட்டு இறைச்சி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அந்த அம்மா ஒரு பெண்மணி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏமா இந்த இதுல நீ விஷத்தை தடவணும்னு கேட்டாங்க. ஏன் விஷத்தை தடவணும்? நபியாக இருந்தா விஷம் ஒண்ணும் செய்யாது, அதை சோதிச்சு பார்க்கறதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. விஷம் தரப்பட்டுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. ரசூலுடைய முஅஜிஸா அந்த நாவு விஷத்தை கூட தாங்கும். ஹலாலை பிரித்தறி அந்த பார்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வையினுடைய அளவு இருக்கு பாருங்க. நானும் நீங்களும் பார்க்கிற மாதிரி கிடையாது. நம்ம பார்வைக்கு குறிப்பிட்ட எல்லை இருக்கு, எல்லை தாண்டி பார்க்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டு சொல்லுவாங்க, சஃப ஒழுங்கா நில்லுங்க, இன்னி லா அராக்கும் கல்ஃபி கமா அராக்கும் அமாமி, நான் முன்னால பார்க்கிற மாதிரி பின்னாலையும் பார்ப்பேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க முன்னால மட்டும் தான் பார்ப்பீங்க. நம்ம பார்வைக்கு முன்னால மட்டும்தான், குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பார்ப்பாங்க, முன்னால எவ்வளவு தூரம் வேணாலும் பார்ப்பாங்க. எங்கோ நடக்கிற நிகழ்ச்சியை காட்டுவாங்க. எங்க சும்மா ஒரு மந்திர மாதிரியோ மாய மாதிரியோ நான் பேசல. நபியுடைய முஅஜிஸாங்கிறது ஒவ்வொன்றும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அது ஹுபைப் ரலியல்லாஹு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி மக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. மதீனால இருந்து அவர் போன இடத்துல அவரை கைது பண்ணி பிடிச்சி தூக்கு மேலே நிறுத்துறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கு மேலே நிறுத்துறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான சம்பவம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால, ஹுபைப் மக்கால, தூக்கு மேல மக்கால நிப்பாட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை கூப்பிட்டு மதீனா மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து அங்க நடக்கிறத இங்க லைவ் பண்றாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம லைவ் பண்றோமோ இந்த லைவ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு மக்கா டு மதீனா லைவ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துறாங்க. மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து ஹுபைபை பிடிச்சிட்டாங்க. இப்ப தூக்கு மேடையில ஏறாரு ஹுபைப். சுத்திலும் சஹாபாக்கள் அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே சொல்றாங்க, என் ஹுபைபை ஏத்திட்டாங்க தூக்குல, என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாங்க. அவர் 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்றாரு. ஹுபைப் இறங்கி தொழுகிறாரு. இப்ப தொழுதுட்டு இருக்காரு. ஷார்ட்டா தொழுது முடிச்சிட்டாரு. அப்படியே ஓடாக்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொழுது முடிச்சிட்டு தூக்கு மேடையில ஏறாரு. ஹுபைப் சொன்னாரு, நான் எப்பவுமே இவ்வளவு ஷார்ட்டா தொழுவது இல்லை, இப்பதான் 2 ரக்காத் இப்படி தொழுதுருக்கேன். என்ன நான் மரணத்திற்கு பயந்து தொழுகையை நீட்டு நீங்க நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக நான் ஷார்ட்டா தொழுகிறேன். வேற ஏதாவது ஆசை இருக்கிறா?
உங்கள்கிட்ட இனிமே எனக்கு ஆசை இல்லை, என் ரப்புட்ட நான் கேட்டுக்கிறேன், யா அல்லாஹ் என் செய்தியையும் என் சலாமையும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தி வச்சிருந்து எனக்கு சலாம் சொல்லி அனுப்புறாரு, உங்களுக்கு சலாம் சொல்றாரு, பதில் சொல்லுங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைப் சலாம் சொல்றாரு, தூக்கு மேடையில் ஏறி விட்டார், 2 ரக்காத் தொழுது முடித்து விட்டார், எனக்கு சலாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். சலாம் அனுப்பிட்டு கையேந்தி துஆ செய்றாரு, லஸ்து உபாலி ஹீன உக்தல் முஸ்லிமா, நான் ஒரு முஸ்லிமா கொல்லப்படுறத நான் எப்பவுமே கவலைப்படுறதில்லை. யா அல்லாஹ் என் கொலைக்கு காரணமான வக்துலுஹும் அபதா, அத்தனை பேர்களையும் பார்த்துக்கணி, ஒருத்தனை நீ விடக்கூடாது, அத்தனை பேர்களை நீ கொலை செய்யணும்னு சொல்ற. ஹுபைப் செஞ்ச சலாமையும் துஆவையும் கூட மதீனாவில் இருந்து லைவா ஒளிபரப்பு பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 கிலோமீட்டர் இருக்குங்க தூரம், இங்க லைவ் முஅஜிசாவே ஒளிபரப்பு பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிச்சு, ஏத்திட்டாங்க தூக்குல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாசம் 40 நாள் கவலை. சரி, ஹுபைப் கொல்லப்பட்டுட்டாருங்கிறதுக்காக கவலையில் இருக்கிறாங்கன்னு நினைச்சு சஹாபாக்கள் 40 நாள் கழிச்சு, என்ன யா ரசூலல்லாஹ் சரியா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க, இப்படி கவலையோட இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைவை கண்டினியூ பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஹுபைபினுடைய உடலை தூக்கு மேடையில் ஏற்றி 40 நாள் ஆச்சு, ஆனா இதுவரைக்கும் அந்த தூக்குல தொங்கிட்டே அந்த உடலை விட்டுருக்கிறாங்க. அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இறுதி சடங்கு கூட அடக்காம என் ஹுபைப அப்படியே தொங்க விட்டுருக்கிறாங்கன்னு நான் சொல்லல. இனிமே யாராவது இஸ்லாத்தை சொல்ற தாடி அப்படி இப்படி வந்தா அவனுக்கு இந்த கதிதாங்கிறத இனி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி மக்காவுடைய காஃபிர்கள் என் ஹுபைபை தூக்கு மேடையில 40 நாளா அந்த உடலை அடக்காம அப்படியே தூக்கு மேடையில தொங்க விட்டுருக்கிறாங்க. ஐயக்கும் என் சிறு ஹுபைப் என் ஹஷ்பத்தி, என் ஹுபைபை தூக்கு மேடையில் இருந்து யார் இறக்குவார்கள்? என் ஹுபைபினுடைய உடல் தூக்கிக் கொண்டிருக்கிறது, 40 நாளா அந்த உடல் தூக்குகிறது. பக்தாத் ஜுபைர் இந்த 2 பேர்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உங்க ஆசையை நாங்க நீ நிறைவேற்ற யா ரசூலல்லாஹ், ஹுபைபினுடைய உடலை நாங்க கொண்டு வர யா ரசூலல்லாஹ், நீங்க கவலைப்படாம இருங்க, எங்க உயிரே போனாலும் ஹுபைபினுடைய உடலை நாங்க அங்கிருந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு நீங்க அடக்கம் செய்வீங்க யா ரசூலல்லாஹ், நாங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு 2 சஹாபிகள் பக்தாத் ஜுபைர் சஹாபிகள் இந்த 2 பேரும் குதிரை வீரர்கள் புறப்பட்டார்கள் மக்காவிற்கு. மக்காவுக்கு உள்ள போன உடனே அவங்க தூக்கு மேடைங்கிறது மக்காவுடைய மெயின் பஜார்ல முக்கியமான இடத்துல காஃபிர்கள் சுற்றி இருக்கிற பகுதிகள்ல இருக்கு, எதிரிகள் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கு. இருட்டு நேரம், இரவு நேரம் அந்த உடலை போய் கைப்பற்றலாம்ங்கிற திட்டத்தோடு பக்தாத் ஜுபைர் இரவை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அது பாலைவன பூமி, அது கடுமையான இருட்டு, மின்னல் விட்டுகிறது. ஜுபைர் ரலியல்லாஹு பக்தாதுக்கு சொன்னாரு, நம்ம 2 பேரும் போக வேண்டாம், நான் மட்டும் போறேன் எதிரிகளுடைய களத்துக்குள்ள. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி நான் மௌத்தா போயிட்டா என்னை பத்தி செய்தியை நீ முயற்சி பண்ணி, என்னை பத்தி செய்தியை நீ ரசூல்கிட்ட ஒப்படைக்கணும், அதுக்காக வேண்டி இதை சொல்லி சொன்னாங்க ஜுபைர். அந்த ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் மட்டும் சென்றேன், கடுமையான இருட்டு சூழ்ந்து இருக்கிறது, பாலைவனம், அது மின்னல் வெட்டுகிறது, மின்னல் வெளிச்சத்தில் நான் வேகமாக நடப்பேன், அப்படி நின்றுவேன், மறுபடியும் இருட்டு, இப்படியே மின்னல் வெளிச்சத்தில் அப்படியே கடந்து 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 போய் அந்த தூக்கு மேடையை போய் அடைஞ்சிட்டேன். நான் தூக்கு மேடையில் ஏறினேன், எதிரிகள் யாரும் பார்க்கல, இருட்டு. அவர்களுடைய கழுத்தை நெருக்கி கொண்டிருந்த அந்த கயிறை நான் விலக்கி ஹுபைபினுடைய உடலை எடுத்து என் தோளிலே போட்டேன். ஈமானி, என் ஈமான் இன்னும் அதிகமானதுங்கிற. ஹுபைபினுடைய உடலை என் தோல்ல போட்ட உடனே என் ஈமான் அதிகமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? உடலினுடைய சூடு இன்னும் தனியவில்லை என்று சொல்லி. அவர் உடலில் இருந்து ரத்தம் இப்பொழுதும் சொட்டிக் கொண்டிருக்கிறார். இதுதான் போராளி ஷஹீதுகள். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله
சுஹதாக்களை மூத்தா போனவங்க நினைச்சிடாதங்கிறான். சுஹதாக்களை மூத்தாகிட்டாங்க எண்ணிடாதங்கிறான், சொல்லிடாதங்கிறான். குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். அவங்க மூத்தானவங்க சொல்லாத, மூத்தானவங்க நினைக்காத. நினைக்கிறது தப்பு. வல்லஹியா சஹாபிகள் காலத்தில் ஒரு கரையோரத்தில் இருந்த அப்துல்லா ஜாபிர் ரலியல்லாஹுடைய வாப்பா உகதுல மௌத்தான 2 சஹாபிகளுடைய கபர்களை 20 வருஷத்திற்கு பின்னால தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய கஃன் துணியில கூட ஒரு சின்ன கரை ஏற்படல. அற்புதங்கள். சுஹதாக்கள் நான் மேலே உடல் தூக்கி போட்ட பொழுது எனக்கு ஈமான் அதிகமாச்சு. சூடு இருக்குது உடம்புல, ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே படி இறங்கினேன் அந்த உடலை தூக்கி கொண்டு. 40 நாள் ஆயிடுச்சு. எங்கேயோ ஒருத்தன் சத்தம் போட்டான், ஹுபைபுடைய உடலை யாரோ ஒருவர் இறக்கி விட்டார் சொன்ன உடனே அத்தனை பேர்களும் அப்படியே அந்த இருட்டுல அந்த தூக்கு மேலே சுத்தி சூழ்ந்துட்டாங்க. நான் ஹுபைபுடைய உடலை என் தோல்ல போட்டுருந்தேன். அத்தனை எதிரிகள் சுத்திட்டாங்க. நான் இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லை, ஹுபைபுடைய உடலை அவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு முடிவெடுத்துனா ஹுபைபுடைய உடலை எங்கோ என்னுடைய மொத்த பவரையும் பயன்படுத்தி அந்த உடலை தூக்கி வீசின. எங்க வீசின, எப்படி வீசின எனக்கு தெரியாது. நான் வந்துட்டேன், தப்பிச்சு எதிரிகள் இருந்து தப்பிச்சு நான் வந்துட்டேன். நான் முதலாவது தப்பிச்சு மோசலாரிசத்துல வந்து கவலையா வந்து சொன்னோம், யார சொல்லலாம் ஹுபைபுடைய உடல் உங்களுக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லைவை கண்டினியூ பண்ணாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உங்களுக்கு தந்த வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க என்று சொல்லி நான் என்ன கேட்டேன், ஐயுக்கும் என்சில் ஹுபைப் மின் ஹஷியத்தி, ஹுபைபை தூக்கு மேடையிலிருந்து யார் இறக்குவார்னு தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க ஹுபைபுடைய உடலை தூக்கி வீசினீர்கள் அல்லவா, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஹுபைபுடைய உடலை தூக்கி வீசிய பொழுது அந்த உடலை நோக்கி எதிரிகள் இருட்டிலே ஓடினார்கள். பூமி பிளந்தது, என் ஹுபைபை விழுங்கியது. நான் சொல்றேன், பூமி பிளந்து ஹுபைபை உள்வாங்கிட்டு யாருமே அடக்க மாட்டார. ஹுபைப பூமியை தஃபன் செஞ்சுச்சு, பூமியை அடக்கப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வைக்கு இருக்கிற அற்புதம் இங்க இருந்து மக்காவை பார்க்கும் அந்த பார்வை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பார்வையுடைய முஅஜிஸா. அது மக்காவை தாண்டி அந்த நடக்கிற நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைவ் பண்றாங்க. முன்னால நடந்தத சொன்னாங்க, பின்னால நடந்தத சொன்னாங்க, வீட்டில் நடந்தத சொன்னாங்க. எத்தனை விஷயங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது இட்டுக்கட்டு நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஅஜிஸாவை பத்தி அல்லாமா பூஸி ரஹ்மத்துல்லாஹி வரிசையா அடுக்குவார். ஜாஅத் லிதஅவதிஹி அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி அலா சாக்கின் பிலா கதமி. மரங்கள் அவர் அழைப்புக்கு கட்டுப்பட்டு காலே இல்லாமல் நடந்து வந்துச்சு. மேகம் கொடை பிடித்தது. அவர் தூங்கினால் கண் தூங்கும், இதயம் தூங்காது. இதே வரிசையா அடுக்கிறாரு. இன்னலஹு கல்பன் இதா நாமத்தில் ஐனான் லம் யனமி. அவருக்கு ஒரு இதயம் உண்டு, கண் தூங்கும், கல்பு தூங்காது. மஹூஸ் ரஹ்மத்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முஅஜிஸாவை வரிசையா சொல்லுவார். ஆயிஷா அம்மா மேல இட்டுக்கட்டு காஃபிர்கள் பண்ணாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு 3 பேரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா கேட்டாங்க. ஆயிஷாவை பத்தி இப்படி எல்லாம் அநியாயமா பேசுறாங்கல்ல, ஆயிஷாவை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை பாருங்க. ஒவ்வொரு சஹாபியும் ரசூலுல்லாஹை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்றத பத்தி சொல்றேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், ஈ இருக்கிற ஈ அது நஜீஸ்ல போய் உட்காருதுங்கிறதுக்காக
உங்க மேனியில உட்கார்றத அல்லாஹ் தடை செஞ்சிருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஈ உட்கார, நபி மேல ஈய உட்கார. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதமான முஜிசா இது. எனவே காலமெல்லாம் உங்களோடு கரம் பிடித்து வாழ்கிற ஆயிஷா அம்மா பரிசுத்தமானவங்க தான். யார சொல்லலாம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உஸ்மான் ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்க நிழல கூட யாரும் மிதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா மேகத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு கொடை பிடிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஜிசால ஒண்ணு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிழல் விழாது பூமியில, நபியுடைய நிழல் பூமியில விழாது. இது உலகத்துல யாருக்கும் இது சொந்தம் கிடையாது. நபி நடந்து போனால் மேகம் கொடை பிடிச்சுக்கிட்டே போகும். மதீனாவிற்கு வந்த பொழுது மேகம் கொடை பிடித்ததை பார்த்து அன்சாரிகள் எல்லாம் ரொம்ப பிரமிச்சு போனாங்களாம். அதன் நினைவாக மேகம் கொடை பிடித்த மஸ்ஜித் அப்படி ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜித் நபவியை சுற்றி ஒரு பள்ளிவாசல் இருக்கு. நீங்க பார்க்கலாம், மஸ்ஜித் நபவியை ஒட்டி ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த மஸ்ஜித் என்ன மஸ்ஜித்னா, நபிக்கு மேகம் கொடை பிடிச்ச இடம் அது. அதை பாய்பட்டதுக்கு அங்க ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கிறான். உட்கார்றது இல்ல, நிழல் விழுறது இல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. யார சொல்லலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு நாள் நீங்க தக்பீர் கட்டி தொழுகிட்டு இருந்தீங்க, மண் தரதான். தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு செருப்பை நீங்க கலட்டுனீங்க. செருப்போட தான் தொழுவாங்க அப்படின்னா ஆரம்பத்துல. ஒரு செருப்பை நீங்க கலட்டுனீங்க. நாங்க எல்லாருமே அந்த செருப்பை கலட்டிட்டோம். நீங்க சலாம் வாங்கின உடனே மா பாலுக்கும் ஹலானி ஆலிக்கும், மா பாலுக்கும் ஹலானி ஆலிக்கும், ஏன் என்ன ஆச்சு, ஏன் உங்க செருப்பை கலட்டுனீங்க அப்படின்னு கேட்டேன். தொழுகையில் நடந்த சில பார்க்கிறாங்க, பின்னால சொல்லவே இல்லையா, அராக்கும் ஹல்ஃபி கமா அராக்கும் அமாமி, முன்னால பார்க்கிற மாதிரி நான் பின்னாலே பார்ப்பேன். சலாத வாங்குறாங்க, ஏன் செருப்பை கலட்டுனீங்க? யார சொல்லலாம், நீங்க ஒரு செருப்பை கலட்டிட்டீங்க, அதனால நாங்களும் கலட்டிட்டோம். நீங்க கலட்டிட்டீங்க, அதனால நாங்க கலட்டினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் அனுப்பி அல்லாஹ் சொன்னா, உங்க செருப்புல நஜீஸ் இருக்குதுன்னு சொன்னா, அதனால என்னுடைய செருப்பை கலட்டணும்னா சொல்லலாம். இப்படி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் அத்தனையும் அற்புதம். அவர்கள் முழுக்க முயற்சித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியிலிருந்து, ரசூலுடைய நகத்திலிருந்து அத்தனையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வியர்வை முதல் கொண்டு இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாக முஹைஸாவாக அல்லாஹ் தஆலா தந்தார். வாழ்ந்த 63 ஆண்டு காலங்கள் அற்புதம் தான். நபி தொட்டால் அந்த முஹைஸா நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான். அந்த செய்தியுடன் நான் இன்றைய பயானை நான் நிறைவுபடுத்துகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு இருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற இந்த செய்தி, நான் கடுமையான பசியில இருந்தேன், ரொம்ப பசி. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. எப்பவுமே சஹாபாக்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தேவை இருந்தா கூட தேவையை அவங்க சீக்கிரத்துல வாய் திறந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன் தேவைக்காக நீ நாவ அளந்துட்டேன்னு சொன்னா, வாய் அளந்துட்டேன்னா அல்லாஹ் வறுமையுடைய வாசல் அல்லாஹ் அடைக்கவே மாட்டான். ஸல்லல்லாஹு ஒரு ஆளுக்கு தேவையாகிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசிச்சு தேவையாகுங்க. அவ்வளவு சீக்கிரத்துல தேவையாகாதீங்கன்னா, சஹாபாக்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அதை சொல்லிட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கை நீட்டிட மாட்டாங்க. அவங்களே நிறைய சொல்றாங்க, கடுமையான பசி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்டயாவது கேட்கறது போல இருக்கு. எப்படி கேட்கறது? நேரடியா கேட்க முடியாது. சரி, என் நிலைமையை புரிஞ்சுக்கிறவாங்கன்னு நினைச்சு நான் பள்ளிவாசல் வாசல்ல உட்கார்ந்து இருந்தேன். தொழுக முடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹு முதல்ல வெளியே வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு நான் குர்ஆனை தூக்கிட்டு அக்ரினி அக்ரினி அக்ரினிங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று ஓதி காட்டுங்கிற அர்த்தம் இருக்குது, எனக்கு விருந்து கொடுங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. நான் ஒரு ஆயத்தை காட்டினேன், உமர் ரலியல்லாஹு அந்த ஆயத்தை பத்தி அப்படியே விளக்குன்னு இந்த ஆயத்துக்கு பின்னாடி சொல்லிட்டு விளக்குட்டு போயிட்டாங்க.
நான் என்ன நினைச்சேன், என் பசியை புரிஞ்சுக்கிடுவாங்க, புரிஞ்சுட்டு கூப்பிடுவாங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தார். ஃபஸல்து ஆயத்தம் மின் கிதாபில்லா. சித்திக் ரலியல்லாஹு ஒரு ஆயத்தை நான் சொன்னேன், அதை பத்தி விளக்கம் கேட்டேன். அல்லாஹ்வுடைய சத்தியமா எனக்கு விளக்கம் தெரியும், ஆனா நான் மேலே பேச்சு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு என் கூட வாங்கல சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் அபூபக்கர் ரலியல்லாஹு குர்ஆன் தெரிவிக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த ஆயத்தை ஓதி விளக்கம் சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நான் ஒண்ணுமே கேட்கல, பேசாம இருந்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வுகளை ஒரு ஆளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறவங்க நபிக்கு நிகர் நபிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தாங்க, அப்படியே முகத்தை பார்த்தாங்க. பசியினுடைய வாட்டம் தெரிஞ்சிருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. யா அபூஹர், யா அபூஹர், இல்ல வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு உள்ள போனாங்க. வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. பால் இருக்குது, ஒரு செம்பு நிறைய பால் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கொண்டு வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செம்பை பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் பசியில. சொன்னாங்க, பள்ளிவாசல்ல மதரசா பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு. நான் மனசுல நினைச்சேன், ஒரு செம்பு பால் இருக்குது, 70 பேர் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் எவ்வளவு பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்கிறாங்க. அஸ்ஹாபு சுஃபா. சரி, நபியில சொல்லிட்டாங்க, போயிட்டு 70 பேரை நான் கொண்டு வந்தேன். அபூ ஹுரைரா நீங்க தான் பொறுப்புக்காரி, வாசல்ல நில்லுங்க, 10 பேரா அனுப்புங்க. 10 பேரை நான் முதல்ல 10 பேர் அனுப்புனேன். அந்த செப்பை கொடுத்தாங்க, குடிச்சாரு 10 பேர் வயிறு நிரம்ப குடிச்சாங்க. அதுக்கு பின்னால் 10 பேர், 70 பேரும் குடிச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டாங்க? யா அபூ ஹுரைரா இஷ்ரப், குடிங்க. நான் குடிச்சேன், குடிச்சிட்டு திரும்ப கொடுத்தேன். இஷ்ரப், இன்னும் குடிங்க. இன்னும் குடித்தேன். இஷ்ரப் 3 தடவை சொன்னாங்க. 3 தடவையும் குடிச்சு வயிறு நிரம்ப குடிக்கிறதுக்கே இடம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுக்கிட்டே அந்த செம்பை காட்டினாங்க. அது அப்படியே அந்த ஒரு செம்பு நிறைய பால் அப்படியே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத்தை, வற்றி போன கிணறில் ரசூல் உமிழ்நீர் பட்டால் அந்த கிணறு அப்படியே ஊற்றெடுத்தது வரலாறுகளை. தபூக் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர்களுக்கு மேல நீண்ட பயணம், ஒரு பாலைவனம், தண்ணி இல்ல, குளிப்பு கடமையாடிச்சு, குடிக்க தண்ணி இல்ல, சமைக்க தண்ணி இல்ல. ஹதீஸ்ல வருதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10,000 பேர்களுக்கு மட்டும் மழை பொழிய வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபங்கள் சொல்றாங்க, 10,000 பேர்கள் ஃபுல்லா மழை. என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முஜிஸா எத்தனை வேற ரசைவு சந்திரனை பிளந்தார்கள். 2 விட்டா சந்திரனை பிளந்தாங்க இல்லையா? யதராபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், கியாமத் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. சஹாபாக்களை பத்தி சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்ய உட்கார்ந்தா அந்த ஒரு சொட்டு தண்ணி கீழே விடாதான், அதை எடுத்து அப்படியே உடம்புல தேய்ச்சிக்கிடுவாங்க, குடிச்சுக்கிடுவாங்க. சஹாபாக்கள் ஒழு செய்யற தண்ணியை குடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. அது முஅஜிஸா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பல்லாயிரக்கணக்கான முஅஜிஸாக்கள், அற்புதங்கள் தரப்பட்டுச்சு. அந்த அற்புதங்களில் தலையாய அற்புதம் திருக்குர்ஆன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாக்கள்ல முதன்மையான முஅஜிஸா எதுனா குர்ஆன். குர்ஆனுக்கு எதிராக ஒரு அற்புதம் கிடையாது. எனவே குர்ஆன் தனி முஅஜிஸான அற்புதத்தையே நம்ம தனியா பேசுறோம். கியாமத் வரைக்கும் நபியினுடைய முஅஜிஸா இன்னும் ஹயாத்தாக இருக்கிறது பெருமக்களே. எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த போர்க்களங்களும் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு துணையாக
அது ஒரு முனைப்பாக இஸ்லாம் வளர்வதற்கான காரணமாக இந்த ரெண்டும் அமைந்தது என்று சொன்னால் அது இன்றியமையாதது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இஸ்லாமிய அரசு, ஆட்சி, போர்க்களங்கள், அற்புதங்கள் என்று தாண்டி அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனை நிறைவு செய்வதற்காக முன்னெடுத்து வைத்த பயணம்தான் ஹஜ்ஜினுடைய பயணம். எனவே சுமார் 80 நாளைக்கு முன்னால், 82 நாளைக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல மூத்தாகிறாங்க. ஹஜ்ஜுக்கான பயணம் மதீனாவில் இருந்து தயாராகிறாங்க. 12,000 பேர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்ட இறுதி ஹஜ்ஜி, விடைபெறுகிற ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கான இந்த உம்மத்திற்கு விடை கொடுத்த நிகழ்வும், ரசூல் நிறைவாக பேசிய வார்த்தைகளும், இந்த உலகத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய இறுதி புரட்சியும், இந்த உலகத்தை விட்டு விடைபெற்ற வரலாற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். ஆஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم تقبل حياتنا وحياة أهلنا وحياة أولادنا بالأعمال الصالحات. اللهم ارزقنا محبة النبي صلى الله عليه وسلم وشفاعته ولقاءه يا رب العالمين. اللهم يا فارج الهم ويا كاشف الغم، لا إله إلا الله الحليم الكريم، سبحان الله رب العرش العظيم، والحمد لله رب العالمين. யா அல்லாஹ், இந்த சபையை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை பொறுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை, தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி தருவாயாக. எல்லா விதமான கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள், யா அல்லாஹ், நோய் நொடிகள் அனைத்தையும் விட்டு பாதுகாப்பாயாக. கண்திருஷ்டி, பொறாமை, ஷைத்தான், ஜின்னு போன்ற எல்லா விதமான தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னுடைய மலக்குமார்களுடைய பாதுகாப்பை வழங்குவாயாக. கடன் இல்லாத வாழ்வை தருவாயாக. உமர்களின் கண்ணீரை துடைப்பாயாக. யா அல்லாஹ், மக்கள் செல்வங்களை வழங்குவாயாக. சாலிஹான பிள்ளைகளாக எங்கள் மக்களை நீ வளர வைப்பாயாக. ஹஜ் உம்ராவினுடைய நசீபை தந்தருள்வாயாக. முஸ்லிம்களை உலகத்தில் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. இஸ்லாமிய சட்டங்களை பாதுகாப்பாயாக. உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் சுன்னத்தையும் வாழ்வில் பேணி வாழ தௌஃபீக் செய்வாயாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. يا رب صل عليه وسلم. பெண்கள் போனதுக்கு பின்னால நாங்கள் صلى الله على محمد صلى الله عليه وسلم. 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 صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.